வேணா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஏன்னா உன் பேரில் நான் வரவா? ஐயோ நீனா மூ மஸ்பூத் மேடம். ஆனால் தாபான் அல்ஹீன் அண்ணா ஆரஃப் அல்ஹீன் அண்ணா கேஃப் அரவிந்த். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தா இருந்து உங்கள் சார்பு எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, எப்படி இருக்கீங்க? இப்போ தான் சூப்பர் மார்க்கெட் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். மேடம் வாட்ஸ்அப்பில் பேசி வச்சாங்க, இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது, மழை வருதுன்னு சொல்லிவிட்டு லீவ் போட்டாங்க. ஆனால் மரண வெயில் அடிக்குது. நாளைக்கும் லீவா இன்றைக்கும் லீவா? காற்று புயல் வெயில் எல்லாம் வருதுட்டாங்க, ஒன்றும் வரல. சரிங்களா, இப்போ போய் இதை மேலே கொடுத்துட்டு அப்படியே போய் பொண்ணு இன்றைக்கி நேற்று செஞ்ச கிஃப்ட் பாக்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷன் 12வது பண்டிகம், அதுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்க போனோம். நம்ம ஊர் இல்லை, மிலிட்ரி ஃபேமிலிலேயே அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களாம். அவரும் வரணும். அவர் சொல்லி தான் தெரியும், நம்ம கூட வருதா, ஃப்ரெண்டு கூட போதா பொண்ணு, இல்லை நம்ம கூட வருதா என்னன்னு தெரில. இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த ஜெவுலாம் போட்டு அந்த தலையில் தொப்பிலாம் போட்டிருப்பாங்களா, அந்த படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அது மாதிரி ஒரு இதை செஞ்சு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க இங்கே 12வது முடிக்கும் போது ஸ்கூலில். அது இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கா இல்லை நாளைக்கா எனக்கு எப்போன்னு சொல்லி தெரில. என் பொண்ணு என்று சொல்லலை. நமக்கு எப்போன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி சவாரியோடு சேர்த்து அந்த வேலைக்கு போகணும். பார்ப்போம், சரிங்களா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜாமான்லாம் கொடுத்துட்டு திருப்பி பொண்ணு அதுக்குள்ளே துணி துவைக்கணும்னு சொல்லியிருக்கு. அநேகமாக இன்றைக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சார் ஒரு 10 நிமிஷத்தில் பொண்ணு மேலே கூப்பிச்சுன்னு போனால, ஒரு 120 ரியாலுக்கு 112 ரூபா தான் இருக்குண்டுச்சு. போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா நம்ம கை காசு உள்ளே விழுந்துருக்கு. எக்ஸ்ட்ரா 130 ரூபாய்க்கு இந்த மெடிக்கலில் ஒரு க்ரீமு மூஞ்சிக்கு தரத்துக்கு, இன்னொன்று ஏதோ கிளிப்பு, ஒரு கிளிப்பே நம்ம ஊரில் வைக்கிறதுல தலைக்கு வைக்கிற கிளிப்பு, அது 15 ரியாலு, இது 26 ரியாலு. இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க இந்த பொண்ணு போன வருஷம் முடிக்கும் போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, அந்த தொப்பிலாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்கூல் பெயிண்ட் கலர்லேயே அவங்க லோகோ மாதிரி வச்ச ஒரு இது, அது இப்போ தைக்க கொடுத்தேன். அதுக்கு ஒரு 10 ரியாலு. இன்னொன்று ஒன்று வாங்கிச்சு, எல்லாம் சேர்த்து 120 ரியாலு. அந்த கடை பூட்டிருக்கு. திருப்பி தொழுவைக்காண்டி கடையை சாத்தியிருக்காங்க. இப்போ திறந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். பார்த்துங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ஊரு காசுக்கு ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிவிட்டு இருக்குதுங்க. நம்ம ஊரில் 2500 தான் சாப்பாடே முடிஞ்சு கையில் 1000 ரூபா பொம்பளை மிச்சம் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்குங்க. இங்கே அது இஷ்டத்துக்கு 2000. இந்த பொண்ணு இப்போ இதுக்கப்புறம் இறங்கினவனும் ஒரு காப்பி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போய் அங்கே எவ்வளோ செலவு பண்ண போதோ இது பார்த்துங்க. என்னம்னா செலவு நண்பா. கப்பியில் உண்மையிலே ஒருத்தர் நேற்று கேட்டார், இந்த குரூப்பில் கூட இதில் சிக்கிட்டு யாரும் எவ்வளோ மாட்டிட்டு முடிக்கிறான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க நேற்று. அது உண்மை தான். இந்த வாங்கிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இன்னொரு 2 ஜாமானையும் வாங்கிட்டு அந்த துணியை தைச்சதையும் வாங்கிட்டு வந்தால் வேலை முடிச்சு. எல்லாம் வெயிட்டே இல்லை 2000 ரூபாய்க்கு. இல்லை நிமிஷம் मैं बतावा चलो निमसी खलास बाकी वाह बस अगर அதெல்லாம் முடிச்சு. அப்போ மணி 1 ஆயிடுச்சு. இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணதோடு இருக்குது. இன்றைக்கி நான் அதாவது நேற்று வந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது நாளைக்கு தானே பார்ப்பீங்க. இன்னும் போய் எல்லாம் ஓகே பண்ணி தான் அதுக்கப்புறம் பண்ணணும். சரி, கீழே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, அப்படியே நமக்கும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடணும். இந்த பொண்ணுக்கு உள்ள துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு, கஃபீலுக்கு உள்ள தோப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு ஜாமானும் வாங்கிட்டு கிளம்பிட்டுருக்கேன் நண்பா. எம்மாடியோ, கஃபீலுக்கு உள்ள தோப்பு ஒட்டியுமே 42 ரியாலுக்கு வெறும் அயன் பண்ணி கொண்டு வரேன். நிறையா தோப்பு சேர்ந்து போச்சு 42 ரியாலுக்கு. பாருங்களேன், இந்த பின்னு கையில் உள்ள அந்த ப்ளூ கலரில் வளைச்சி வெறும் கம்பியில் செஞ்சது குத்துது. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சிருக்கும் போது ஓகே. இப்போ போயிட்டு சாப்பிட்றது தான் வேலை. சாப்பாடு வாங்க போகணும், அவ்வளோதான். நண்பா, அந்த பொண்ணு கொண்டு வந்து இந்த கிஃப்ட்டு கொடுக்குற வீட்டில் உள்ள பொண்ணுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. அவங்க எல்லாம் காரில் ஒன்றா போகிறாங்க போல இருக்குது. அதான் இறக்கி விட்டேன். இங்கே பாருங்க, இந்த பின்னு இப்போ தாங்க 7 ரியாலுங்க இந்த பின்னு. இது அப்படியே 2 பாக்கெட் வாங்குச்சு உங்கள்கிட்ட.
இந்த பின்னு தலைக்கு குத்திக்கு அந்த முடியை நிறைய இது பண்ணுறதுக்கு அவ்வளோ பின்னு வாங்கி 2 டப்பா வாங்கி கார்லேயே தூக்கி குப்பா மாதிரி போட்டு போயிட்டாங்க நண்பா. இதுதான் என்னத்த சொல்ல. பார்த்தீங்கன்னா 7 ரியாலுக்கு 3 பின்னு 9 பின்னு குத்திருந்துச்சி. 2 டப்பா வாங்கி அதில் 3 பின்னு இங்கே கிடக்குது. நம்ம ஊர் மாதிரி அவங்களுக்கு வெறும் அவங்க ஊர் காசு வெறும் 7 ரூபா அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ. நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வயிற்றறிச்சலாக வருது. அது சரி, ஓகே. நம்மளுக்கு நல்ல வேலை மொத்த பேரையும் கூப்பிட்டு போகிற டியூட்டி நமக்கு கிடைக்கல. கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டேன். எல்லாம் வந்து சேர்ந்து மொத்தமாக போதான் ஃப்ரெண்ட்ஸு. என் பொண்ணு போன வருஷம் படித்த மாதிரி இந்த வாட்டி அதோட ஃப்ரெண்டு இந்த வாட்டி முடிக்கிறாங்க. அதான் நான் நினச்சிட்டு என்னென்னா 12வது படிக்கிறது. இப்போ நடுப்பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுதுவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணு கொடுக்குது. அந்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போகுதா போகலையா என்னென்னு தெரியல. ஏன் தெரியுமா, மிலிட்ரி நம்ம கூட இருக்காரு. அவர் பொண்ணுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு நேராக அங்கே அழைச்சிட்டு போக போகிறாரு. வெயிட்டிங்கில் நிற்கிறாரு. அதனால் நாமளும் அங்கே தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் நமக்கு அங்கே இல்லை, பெரிய பொண்ணு தான் போகுது. நடுப்பொண்ணு இப்போ அதுக்கு உள்ளது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுதா போகலையா என்ன ஏது விவரம் ஒன்றும் தெரில நண்பா. ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே ரைட். எதையாவது மறந்துட்டு போயிடுது நண்பா. ஃபுல்லாக நம்ம என்னன்னு தெரில, ஃபுல் டிராஃபிக். எல்லா ஏரியாவுமே இங்கே பாருங்கள், பிரேசில் கொடி சவுதி கொடி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஃபுல் டிராஃபிக்கு. இங்கே வந்து நிற்கிறேன் அந்த பையன். என்ன 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 வீடியோ எடுக்கிறீ அப்படி இப்படிங்கிறான் பாருங்களேன். எல்லாம் கொடியை கட்டிக்கிட்டு பறக்குது கடல் கரையில். இந்த பொண்ணை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டோமே, நம்ம ஈஸி வேலை. டிராஃபிக்கில் போய் மாட்டலேன்னு நினச்சா நம்மளை திருப்பி லாக் பண்ணி வச்சிருச்சு. கரெக்டாக இங்கே கொண்டு வந்து அதே கடல் கரைக்கு கொண்டு வந்து இங்கே பாருங்கள் எப்படி எல்லாரும் அந்த கொடியை கட்டிட்டு போகிறாங்கன்ட்டு. என்னன்னு தெரில, பிரேசில் கொடியும் இருக்குது சவுதி கொடியும் இருக்குது. நேற்று மேட்ச் முடிஞ்சு, இன்றைக்கி என்னன்னு தெரில. நாளைக்கே போய் ஸ்கூல் லீவு தானா? ஓகே ரைட். இங்கே தான் நிற்கிறேன் நண்பா, போகவே முடியாமல் இந்த கடற்கரை உள்ள. இந்த பொண்ணுக்கு இந்த போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா அது கவுன் மாதிரி போட்டுக்கிட்டு போச்சு. இன்னும் முடியலை. முடிஞ்சோன்னா அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா நல்லது. கொடி விற்றுக்கிட்டு இருக்கானோ பயிலோ சவுதி கொடியை. டிராஃபிக்கு போலீஸ் எல்லாம் ஹோட்டல் லாக் பண்ணிட்டாங்க. பெரிய ஹோட்டலில் நடக்குது ஃபங்க்ஷனு. உள்ளுக்குள்ளேருந்து சர்வெல்லாம் ஏற்றி இந்த ஹோட்டல்லேருந்து வெளில வரதே பெரிய பயமாக இருக்கியா. மலையிலேருந்து வண்டி வர மாதிரி வருது. மிலிட்ரி நிற்கிது நம்மளுக்கு பக்கத்தில். நம்ம வீட்டுக்கு போக சொல்லிடுச்சு. நல்ல வேலை இப்படி ஏறி இருப்பேன். டயர் இந்நேரம் பஞ்சர் ஆகி விட்ருக்கோம். கீழே வந்தாச்சு. சரி, நான் அப்படியே மிலிட்ரிகிட்ட காமிச்சிட்டே அப்படியே கிளம்புறேன். மிலிட்ரி அங்கே தான் நிற்கிது. தலைவர் மிலிட்ரி அங்கே நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு என்னான்னு தெரில, சரியான டிராஃபிக். இங்கே போலீஸ் இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கனால இப்போ உள்ள எந்த வண்டியும் வரல அந்த அளவுக்கு. நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த நிற்கிறாரு பாருங்க ஈசுப்பு. சார் ஈசுப்புங்கிற மிலிட்ரி. ஐயோ லேடிஸ் நான் கிளம்புறேன். என்ன போக சொல்லிட்டப்பா. நான் வீட்டுக்கு போறேன். எப்படியா போறது, இவ்வளவு டிராஃபிக்கா இருக்காங்க. என்ன பண்ண போற? ரிட்டர்ன் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்கு அதுல. அது வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் எப்படி ரிட்டர்ன் போறது? யூட்டர்ன் அடிச்சு ரிட்டர்ன் போயிட்டு அங்க யூட்டர்ன் அடிச்சு. நான் 1/2 மணி நேரமா இந்த தவர்ல லாக் ஆயிடுச்சு வண்டி. காமக்கா இவ்வளவு நேரமா? 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமா? நீ என்ன ஃபங்க்ஷன் தெரியலையா? ஐயோ இன்னைக்கு இது கிராஜுவேஷன் டே அவங்களுக்கு. அதுவளுக்கு ஓகே. இன்னைக்கு கொடியெல்லாம் கட்டிட்டு நேத்து ஜெயிச்சதா ஃபுட்பால். வேற நேத்து ஜெயிச்சது ஃபங்க்ஷன் இல்லாம இன்னைக்கு வேற என்னமோ இருக்காங்க. பாரு கொடியெல்லாம் கட்டிட்டு போகுதுங்க பொம்பளை. எம்மாடியா என்ன சவுண்ட் என்ன பாட்டு அந்த வார் கிட்ட. ஓகே ஓகே நண்பா, நான் அப்படியே கிளம்புறேன். இந்த ஹோட்டலில் தான் மேலே பொண்ணுங்க இருக்குது. ஐயோ லேடிஸ் தான் ஃபுல்லாக வருது. நான் கிளம்பிட்டோம். ஓகே, போன எவனும் பிடிக்கிற பேர் போகிறேன். இங்கே பாருங்க மயிலு. ஹலோ ஹலோ கேப்பா. ஓகே போராடி அவ்வளோ பாட்டுக்கு. இப்போ என்னன்னா பிரேசில் கொடியை கட்டிட்டு போயிட்டு இருக்கானுவோ, சவுதி கொடியும் கட்டியிருக்கானுவோ. இது நாசரா பிரேசிலா? அது சரி, அதெல்லாம் நம்ம போலீஸ் லாக் பண்ணியிருக்கு. அந்த இடத்துக்கு தான் வெளில போய் டிராஃபிக்கில் போய் மாட்டணும் திருப்பி 1/2 மணி நேரம் மாதிரி. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. சரி கிளம்பி ஏறாச்சு. ஓகே, போலீஸ் நம்மளுக்கு ஃபைனை போட்டுற போகுது. அப்படியே ஃபோனை கீழே இது எவ்வளவு டிராஃபிக்காக இருக்குன்னு. இதில் நான் திருப்பி இதே ரூட்டுக்கு தான் நான் மறுபடியும் வரணும். என்னத்துக்கு இவ்வளவு வண்டி, இவ்வளவு போலீஸு? தெருக்குள்ளே பூந்து வந்துட்டேன். தெருக்குள்ளே பூந்து வெளியில் போயிடுச்சு. மடியோ
இந்த இடத்துல யூட்டனு இருக்கா இல்லையா? யூட்டனு போச்சுடா. அடுத்த யூட்டனா? ஓகே, தெருக்குள்ளே பூர்றதுக்கு ஓகே, வசதியான இடம். அதில் அப்படியே தெருக்குள்ளே பூந்துட வேண்டியதான் நண்பா. மரண டிராஃபிக் நண்பா, போலீஸ் லாக் பண்ணி வச்சு எல்லா இடத்தையும். இதுதான் கடற்கரை ஓரம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷனு இன்றைக்கி பார்க்க ஜெயிச்சது இன்னும் என்னென்னமோ என்னவோ தெரில, நமக்கே ஒன்றுமே புரியல. வந்தாச்சு இந்த ரோட்டில், தெருக்குள்ளே பூந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டேன். சருபுக்கு ரூட்டு தெரியாதா? ஆஹா, இடையில ரோடு வரணுமே, வந்தால் தான் போகலாம், வரலன்னா ரிஸ்க்கு. இடையில இந்த குறுக்க போங்க போங்க தலைவரை, நீங்கள் யாரும் அடிக்கிறீங்க எங்களுக்கு தெரியுது, போங்க முடிக்கிட்டு. இதில் தெருவில் பூந்துட வேண்டியதான். இதுக்கு சுத்தப்பட்டு வரமாட்டான்டாங்கிற மாதிரி இதில் பூந்துட வேண்டியதான். சரியான டிராஃபிக். போங்கங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தாங்க வரோம். நாங்களும் சவுதியில் 46 வருஷமாக வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கோம். போங்க போங்க. ஓகே நண்பா, அப்படியே போய் இதில் பூந்து அப்படியே அங்கே ரோட்டுக்கு போகுதான்னு பார்ப்போமா. அந்த டப்பு வெளியில் வாங்கிறதுக்கு ஆணுச்சுன்னா ஈஸியாக போயிடலாம். அதில் ஃபுல்லாக கார் நிற்கிது. ஓகே, நான் வெளியே ஆகிட்டாங்க. நான் முனையில் கரெக்டாக இது பண்ணுறேன் பாருங்க. அப்படியே தெருக்குள்ளே பூந்து ஒரு வழியாக வந்து இந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா, இப்போ இது தெருவுக்குள்ளே இருக்கிற ஒரு மெயின் ரோடு, அதுக்கும் உள்ள மெயின் ரோட்லேருந்து பெரிய மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு வந்து எல்லாம் எய்த்தப்பில் டிராஃபிக்காக இருந்துச்சா. அந்த துவாரில் தான் நின்று மாட்டிக்கிட்டேன். இப்போ நமக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டனால, எந்த இடம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆஹா, இந்த இடத்துல எதுக்கு நிற்கிறாங்க என்னன்னு தெரியலையே. ஒரு வழியாக வந்துட்டேன். இது அப்படியே வெளியாகும், இல்லை யூட்டன் எடுக்கணும். வெளியாகிறது தான் ஈஸியாக தான். எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியான. எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமாண்ணா? வண்டியை வீட்டில் எடுத்தது 8:45 பாங்கு சொல்லும் போது எடுத்தேன் லாஸ்ட்டு தொழுகைக்கு. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு போகிறேன் நண்பா. கிட்ட நெருங்கியாச்சு வெளியாகிற இடத்துக்கு. வெளியாகிட்டேன்னா முடிச்சு நண்பா. நான் கரெக்டாக வெளியாகி இப்படியே போனால், ரைட் சைடு போனால் நான் வெளியில் நேராக வீட்டுக்கு போகிற ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு போயிடுவேன். இதே மாதிரி தான் நான் உள்ளே பூந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இந்த துவாரில் டிராஃபிக் நிற்கிதுன்னு. இந்த மாதிரி போய் இந்த இடத்துல நான் ஒயிட் கார்லாம் நிற்கிதுல, இங்கேனையே நின்றேன். இந்த மாதிரி ஸ்லோவாக கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல லாக் ஆகி நின்றேன். நானும் எனக்கு 10 வண்டிக்கு முன்னாடி மிலிட்ரி நின்றுச்சு. இப்போ நான் வெளியாகிட்டேன். பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போகிறானோ பசங்களாம். இந்த மாதிரி இந்த இதில் அப்படியே அந்த லாஸ்ட்டு முடிக்கும் போய் அங்கே போய் ஒரு இடத்துல திரும்பி அந்த ஹோட்டல் வரும். இங்கேயே இவ்வளோ காருக்கு பாருங்கள், குறுக்கெல்லாம் கட்டையில் ஏற்றுறாங்க. இது இங்கே முடிக்க நின்றுச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இப்போ ஓரளவு குறைஞ்சிருச்சு. இது முடிக்க கார் நின்றுச்சு நண்பா. நான் இப்படியே போனேன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ரூட்டு. ஓகே, இப்போதைக்கு இங்கேயே முடிச்சிட்டேன். அடுத்து என்ன டியூட்டி வருது பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் பிந்தாவில் நிற்கிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. மேடம் சதிக்கு அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு இந்த மாதிரி மேடத்தோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஆள் தேவை, கடை வச்சு கொடுக்குறாங்க, என் பேரில் லைசன்ஸில் வச்சு கொடுத்து எனக்கு சம்பளம் வர மாதிரி பண்ணி கொடுங்க தெரியல அப்படின்னு பேசியிருந்தாங்க. வேணா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், ஏன்னா உன் பேரில் நான் வரவா? ஐயோ நீனா? எனக்கு வேணாம், என்கிட்ட பல வீட்டு என் ஆளையே நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி பிரச்சனை வரதுக்கா அப்படி இப்படின்னு என் மேடம் ஏதாவது சொல்லிட்டுன்னு சொல்லி மேடத்தோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் அவங்க கூட நின்று பஞ்சாயத்து பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு தான் இது கான்னு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க, ஸ்வீட் கான்னு போட்டு பட்டர் போட்டு அது வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லிட்டேன், மேடமும் பக்கத்தில் இருந்துச்சு, எனக்கு நான் இந்த விட்டு போகிறேன், இன்ஷால்லா நான் இந்த வருஷமே போக வேண்டியது, இந்த லீவில் இன்னும் 1.5 மாதம் லீவில் போக வேண்டியது, எனக்கு கடன் இருக்கிறதுனால போக முடியல அப்படி இப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு புரியுது, பரீட்சை உள்ள டயத்தில் வேண்டி தானே மதரசா 4-5 வாட்டி போக வேண்டியதாக இருக்குது, பரீட்சை உள்ள டைமில் உன் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு நீ எல்லாருக்கும் ஃபோனை கொடுத்துருக்க, அது விருப்பத்துக்கு அடிக்குது, எனக்கு தூக்கமே இல்லை, நான் முன்னாலாம் என் ரவுதாவுக்கு போய் சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்டோட, 300 200 300 350 தான் சாப்பாடு வரும், நான் இப்போ எந்த பொண்ணு எப்போ அடிக்குதுன்னே தெரியல, எனக்கு முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் 1200 1000 தான் மிச்சம் பண்ணி நான் ஊருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது, பாக்கி எல்லாம் இங்கேயே 800 கிட்ட போயிடுது, 230 ரியால் 172 ரியால் இப்போ மாற்றிட்டேன் சிம்மை, 172 ரூபா 50 காசு நெட்டுக்கு ஃபுல்லாக பில்லு கட்டுறேன், வீட்டில்
அந்த வைஃபை இழுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 40 ரூபா கொடுக்குறேன் ஃப்ரெண்டுக்கு. எவ்வளோதாச்சு எல்லாம் சேர்த்து? 210 ரூபா ஆச்சு. சாப்பாடு ஒரு நாளைக்கு காலையில் 6 ரியாலுக்கு, மதியானம் 12 ரியாலு, நைட்டு அப்படி இப்படி 5 ரூபாயும் வரும், 10 ரூபாயும் வரும், 15 ரூபாயும் வரும், 7 ரூபாயும் வருது. அது கணக்கில் ஒரு நாள் மதியானம் வாங்குகிற சாப்பாட்டை கூட தின்றுறேன். அதிகபட்சமாக 20 ரியால் வைங்க ஒரு நாளைக்கு. என்ன ஆகுதுன்னு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். இவ்வளோது கஷ்டம் இருக்குது. நான் ஊருக்கு போகிறேன், அடுத்த வருஷம் போகிறேன், இந்த வருஷம் போக முடியலை, நான் மற்றவனுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்படி இப்படின்னு பேசினோன்னா அந்த ஃப்ரெண்டு இவ்வளோ நேரம் காரில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசிச்சு. மேடம் நான் ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. எனக்கு புரியுது ஜலீலே, உனக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் வேலை சொல்லிக்கிட்டு பிள்ளைங்க கண்ணாமண்ணான்னு அடிக்குது, எல்லாம் பண்ணுது, எனக்கு புரியுது, அது என்ன பண்ணுவோன்னு எனக்கே புரியலைன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே ஜாமான் அனுப்பிட்டாங்க. இவங்க நீ இங்கே வா ஜலீல், இங்கே இரு ஜலீல், அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு மேடத்தோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தூக்கம் உண்மையிலே இல்லை. அவங்க 3-4 மணி நேரம் தூங்க விட்டா நான் அதில் பாக்கி கிடைக்கிற டயத்தில் நான் வேறு சுற்றுறேன். என் மேலேயும் தப்பு இருக்குது, வெளியில் சுற்ற போகிறேன், நல்லா தூங்குறதில்ல. அப்புறம் இன்னொன்று, நான் சாப்பிட்டுட்டு நான் படுத்தா இந்த பொண்ணு ஃபோன் அடிக்குமா, அந்த பொண்ணு ஃபோன் அடிக்குமா, நல்லா சொக்குது, அடித்தா எந்திரிக்க முடியாதோ, ஃபோன் ஆனில் இருக்கா இதில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பயந்து நான் வாழ்கிறேன் நண்பா. எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் அடித்து நம்ம எடுக்காமல் விட்டுறக்கூடாது, அது நல்லபடியாக பார்த்துக்கணும். கஃபில் வேறு இல்லை, 7 நாளாக இல்லைனா அது நம்மளை நம்பி தான் இருக்குங்க. ஃபோனை லாக் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாதுன்னா இது மாதிரி பல இது. அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் அண்ணன் எதாவது ஜாமான் வாங்குறது, போகிறது வர்றது, ஃபோன் வாங்கி கொடுக்குறது, பேங்கில் கார்டு லாக் ஆகிடுச்சு, அதை ஆச்சுன்னா அந்த பசங்க எல்லாம் அடிக்கிறது. இப்படி பல விஷயத்தில் நான் மன உளைச்சலில் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் வேறு கடன் பிரச்சனை, சண்டை பிரச்சனை, பல இது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஊருக்கு போயிடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இன்றைக்கி வெறியாகி நான் மேடத்துக்கே பேசிட்டேன். வாய்ஸில் தான் பேசி விட்டேன். நான் இன்றைக்கி அங்கே லாக்கில் நின்ற போது அங்கே வான்னு சொல்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குவா, வண்டி நவுற மாட்டுக்குது. நான் உங்கள்கிட்ட வீடியோலாம் நான் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன் நண்பா. என்னால் முடியலை. இன்றைக்கி அந்த ஆடியோ வேணால் நான் லாஸ்ட்டாக அந்த ஆடியோவையும் போடுறேன். அரபில் தான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி நான் போக போகிறேன், அடுத்த வருஷம் போயிடுவேன், வேறு டிரைவர் வேணால் வாங்கிக்க அப்படி இப்படின்னு பேசி விட்டதுக்கு அந்த ஆடியோ 2 பேருக்கு கை மாறினது இந்த தெரிஞ்சிருச்சு, இந்த கூட்டாளிக்கும் அதுக்கும். இப்போ அவங்க பேசிக்கிட்டாங்க போல இருக்குது. நம்மக்கிட்ட சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆடியோ எங்கேயும் வெளியிலையும் போகுதா, என்ன ஆகுது, கஃபீலுக்கெலாம் போகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டில் அந்த 3 ஆடியோ பேசி விட்ருக்கேன். 3ஐயும் நான் உங்களுக்கு வேணால் இதில் மேட்ச் பண்ணுறேன். அரபி தெரிஞ்சவங்க பேசி கேட்டுட்டு அதுக்கு கீழே கமாண்டாக நீங்கள் எழுதுங்க, மற்றவங்க கமாண்டில் பார்த்துக்கிட்டோம் நண்பா. இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஊருக்கு போகிறேன், நான் முடியலை, இந்த வருஷமே போக வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியதுனால இந்த வருஷம் நான் போக முடியல. அடுத்த வருஷம் உன் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கும் காலேஜ் போகுது, 2 பிள்ளையும் காலேஜ் அழைச்சிக்கிட்டு 2 பிள்ளை ஸ்கூல் அழைச்சிட்டு நம்மளால் வேலை பார்க்கவே முடியாது. நான் இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்தேன், நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் கொண்டு போய் விட்டா திருப்பி படுத்துட்டு மதியானம் 12 மணி 1 மணிக்கு தான் நான் தூங்கி எந்திரிப்பேன். அப்போ போய் அழைச்சிட்டு வருவேன். அதோட எனக்கு ஸ்கூலு பிள்ளைங்க எல்லாம் ஃபோனு கிடையாது. அப்போலாம் நல்லபடியாக போச்சு. இப்போ எல்லாம் அது பெரிய பிள்ளை ஆனதுனால நீங்கள் எல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்துருங்க. கண்ட நேரத்துக்கு கண்ட டயத்துக்கு அடிக்குதுங்க. நம்மளால் அதுக்கெலாம் பண்ண முடியல. அதெல்லாம் காரணம் மெயினாக தூக்கம் இல்லை காரணம். அப்புறம் நான் முன்னாடி வெளியில் போய் ரவுதாவில் சாப்பிடுவேன், இவ்வளோ காசு வரும், இதெல்லாம் மேடத்தில் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நேராக பார்த்து 2 பேர்ட்டையும் சொன்னோன்னா மேடம் போயிட்டாங்க, இவங்க காதில் வாங்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு எதுவும் பேசுகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் என்னன்னு செய்வோம். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக ஆகிடுச்சு. எய்த்து பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு. வாய்ஸே போட்டேன் வாட்ஸ்அப்பில். அந்த ஆடியோவையும் லாஸ்ட்டில் 3 ஆடியோவும் வைக்கிறேன். என்னென்னு கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே, இந்த ஜாமான் வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறேன். இப்போ என்ன ஜாமான் வந்தால் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறது தான், வேறு வேலை வராது, வாய்ப்பு கம்மி. ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா. எதாக இருந்தாலும் எனக்கு பதிவில் சொல்லுங்கள், என் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், என் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் சொல்லவா, பேசுகிறாந்தா பேசி விடுங்க. நான் இப்போ வாட்ஸ்அப் நம்பரை நான் முன்னாடி பழைய வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் என் வீடியோவில். இப்போ தான் ஒரு 10-15 நாளாக போடல. ஏன்னா நிறைய பேர் பேசி விட்றாங்க. நான் திருப்பி பேசி விட்டால் மறுபடியும் பேசிக்கிட்டு அதிலே எனக்கு தூக்கம் கம்மியாகுது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ரீசெண்டாக நிறுத்திட்டேன். சில பேர் ஃபோன் அடித்து எழுப்பி விட்றாங்க. வாய்ஸ் ஒண்டி போட்டாலும் நன்மையாக இதாக இருக்கும். நிறைய பேர் இது பண்ணவும் என்னால் கால் பேச முடியல. நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ரீப்ளே கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் இது முடிக்க சரி, நான் வாட்ஸ்அப் நம்பரில் வரவங்க அத்தனை பேருக்கும் நான் ரீப்ளே கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். நான் குறையாக சொல்லலை.
இதெல்லாம் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்னையும் எல்லா யூடியூப் மாதிரி நீனும் இப்படி தான் இருக்க அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறத நான் பதில் கொடுக்குன்னு நினைப்பேன் நண்பா. அதனால தான் அதில் செய்ய முடியாதமாக போயிடுமென்னு வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்காமல் இருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயே கொடுக்குறேன். ஓகே, அப்படி வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் தரேன். ஓகே, நன்றி. الحين انا بيت مو مزبوط مرة. انا تعبان الحين. انا عارف الحين انا كيف اعرف انت. اول انا بالليل كثير شغل، ميرم سوا ميرم صديق كله يجي شغل. بعدين انا كيف انا مدرسة ودي الساعة 8 ودي، ممكن انا يرجع غرفة النوم الساعة 1 الساعة 2 قوم، بعدين روح مدرسة بس شغل. الحين كيف عرف انت بنت كله الحين ميرم جوري جنة خالد كل نفر جوال في اي وقت هو يبقى تصل انا مو نوم ما في. بعدين انا مدرسة ودي يرجع ما يقدر نوم صبح ودي جوري جامعة، بعدين تصل 10 دقيقة وايسا تصل ودي صديق هناك شغل مشكل. الحين انا تنسن انا مرة بيت ما يبقى الحين انا فكر رو ان شاء الله بعد سنة انا ممكن انا رو سافر سوا كاس ما يبقى الحين.